கேசவா, உங்க வீட்டு ஆளுங்களா? என் வீட்டு ஆளுங்கன்னா நான் ஏன் சிரிச்சிட்டு வர்றேன்? அந்த லாரிக்கானோட பொண்ணும் பொண்டாட்டியும் தான் செத்து கிடக்குறாங்க. ஐயோ பாவம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் ஆக்சிடென்ட்ல போனாரு. இவங்க இப்படி போயிட்டாங்களா? போனால் போட்டும் ஒரு பாட்டு இருக்க, கேள்விப்பட்டது இல்லையா? அந்த மாதிரி தான் இது. வாயா. ஐயா, இனிமேல் உங்களோட என்னால வர முடியாது. ஆளை விடுங்க சாமி, நான் வரேன். என்னையா கிளம்ப பாக்குற? அப்படியெல்லாம் ஒண்ணு விட முடியாது. நானே கடுப்புல இருக்கேன். இங்க பாரு ஐயரே, என் கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும் தெரியுமா? ஐயா, இப்ப நம்ம எங்க போகணும்? அது இது நல்ல புத்திசாலித்தனம். பழக்கம். வா போலாம். நான் ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கேன் லட்சுமி. எவ்வளவு யோசிச்சாலும் அதுக்கு சரியா விட கிடைக்கல. என்ன பிரச்சனைங்க? தெரியாம ஏதாவது பண்ணி பிசினஸ்ல நஷ்டமாயிடுச்சா? வியாபாரத்துல லாப நஷ்டத்தை பத்தி நான் கவலைப்பட்டதில்லை. எனக்கு வந்தது அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம கீர்த்தியை பத்தி தான். கீர்த்திய நினைச்சா? டாடி, டாடி. ஓ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஹலோ அங்கிள். ஹலோ ஆண்டி. என்ன ஹலோ? நீ என்ன அவங்க கிட்ட போன்ல பேசுறியா? எதற்கு தானே இருக்காங்க? நல்ல பவ்யமா வணக்கம்னு சொல்லு. வணக்கம் அங்கிள். வணக்கம். வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. பரவாயில்ல அங்கிள். என்னங்க, தம்பி கிட்ட நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி அனுப்பி வைக்கிறேன். நீ வா கீர்த்தி. உங்க அப்பா பேரு? விஸ்வநாதன் சொல்லி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. தெரியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவரை நான் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். அப்படியே அங்கிள்? அப்ப எங்க அப்பாவை நல்லா தெரியும்னு சொல்றீங்க. ஃபியூச்சர்ல நீங்களும் அதே மாதிரி பிசினஸ் பண்ண போறீங்களா இல்ல? நோ, எனக்கு அந்த ஃபீல்டே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் அதுல பிரச்சனை. அதனால எனக்கு அது பிடிக்காது. 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஓபன் பண்ணணும்னு ஆசை. எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் வைக்கிறதுன்னு இன்னும் டிசைட் பண்ணல. உள்ள போய் சாமிக்கு நைவேத்தியம் முடிச்சிட்டு போயிடலாமே. அப்படி வா வழிக்கு. போ போ. ஐயா, இங்கயாவது விடுங்க ஐயா, நான் சுவாமிக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். பூஜையை நீ பண்ணு, பிரசாதத்தை நான் சாப்பிடுறேன். வா போலாம். நல்ல எழுத்து. கீர்த்தி, வம்சியை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டெல்லாம் சுத்தி காட்டு. ஷூர் டாடி. வா வம்சி, உனக்கு உன் மாமனார் வீட்டை சுத்தி காட்டுறேன். என்னக்கா, நானும் வரலாமா? இல்ல அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கா? இருந்தாலும் பரவாயில்ல, நானும் வருவேன். வா போங்க. உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அந்த பையனை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு கேக்க பேக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதுவா, சரியான விட கிடைச்சிடுச்சு. என்னோட கவலை பறந்து போயிடுச்சு. சிரிக்காம என்ன பண்றது? ஆமா, கீர்த்தியோட மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா தாங்க இருக்காரு. ஆனா அவங்க வீட்டுல கலந்து பேசாம நாமளே எப்படிங்க முடிவெடுக்கிறது? நெக்ஸ்ட் அதை தானே பண்ண போறோம். இது கூட நல்லா தான் இருக்கு. நிச்சயதார்த்தம் வீட்டுல நடக்கிறத விட கோயில நடக்கிறது ரொம்ப விசேஷம் தானே. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன் நடக்காதுன்னு நான் பாக்குறேன். என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, ஆனா என் பொண்ணுக்கு அநியாயம் நடக்க நான் விட மாட்டேன். நீ என்னடி விடுறது? என் பொண்ணு ஒத்துப்பா, நீ இப்படி வந்து உட்காருமா. ஐயரே, வேலையை ஆரம்பிக்க. ஏய், இங்க இருந்து அவளை எழுப்புனா அப்புறம் உன் தலை கீழே விழுந்துரும் பாத்துக்க. என் விஸ்வரூபத்தை பண்ணி பார்க்க போறேன். ஏய் மாப்ள, இவளை கட்டுங்க. வந்துட்டேன். ஏய், மரியாதையா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க. இல்லாட்டி இதே இடத்துல உன் கண்ணு முன்னாலேயே உன் அம்மாவை கொண்டு போட்டுருவேன். அதை ஞாபகத்துல வச்சுக்க. வேண்டாமா, வேண்டாம். உங்க பேச்சு கேட்காத ராதா. மாப்ள, அதை கொடுங்க. பரவாயில்ல, போமா. வாய மூடு. மாப்ள, இவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே நம்ப முடியாது. அதனால நிச்சயதார்த்தத்தை நம்ம கேன்சல் பண்ணிருவோம். ஸ்ட்ரைட்டா கல்யாணத்துக்கு போயிருவோம். நீங்க ரெடியா? நான் ரெடி மாமா. ஐயரே, அர்ஜென்ட்டா ஒரு தாலி ரெடி பண்ணுங்க. தாலி எல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம சீனிவாசன் பையன் கல்யாணத்துக்கு வாங்கின தாலி என்கிட்ட தான், இங்க தான் இருக்கு. அடடா, அவர் கல்யாணம் எப்ப வேணாலும் நடக்கட்டும். இந்த கல்யாணம் இப்பவே நடந்தாகணும். நீங்க உடனே ஆரம்பிங்க. அப்புறம் சொல்ல தாலி இல்லையா? மாங்கல்யம் தந்து நாமேன மம ஜீவன ஹேதுனா.